எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காஃபி, டீ, டூத் பேஸ்ட்டு, நம்ம வந்து ஸ்பைருலினா, இதில் இந்த சோப்புலேருந்து எல்லாமே. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஐ ரிசீவ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட வித்தின் 1 வீக் ஸ்பைருலினா ப்ளஸ் இந்த கேனோது RGGL ரெண்டும் ப்ளஸ் அந்த சோப்பு, ஒரு வாரத்தில் என்னுடைய முகத்தில் இருந்த கருப்பு கருப்பாக இருந்த அந்த இது பூரா உதிர்ந்துடுச்சு. தட் பிளாக் ஹெட்ஸ் which was in my face completely it was gone. அந்த இது உதிர்ந்துடுச்சு. அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல வந்து என்னுடைய பிளட்டில் டெஸ்ட்டில் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைக்ளிசரைட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. நம்மளை நார்மலை விட இன்னொரு 20-30 பாயிண்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ லாஸ்ட் இயர் திரும்ப டெஸ்ட் பண்ணப்போ நார்மல் இருக்கிறத விட இன்னும் நிறைய குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சே அண்ட் ஷேர் தட் ட்ரைக்ளிசரைட் லெவல் ஹேஸ் ரெடியூஸ்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னாக்க நாங்கள் எல்லாம் கைலாஷ் மானசரோவர் போனோம். அதுக்கு போகிறதுக்கு முதல்லையே அவங்க 2 மாதத்துக்கு முன்னால் அதுக்கு புக் பண்ணுறப்பயே என்ன சொன்னாங்கன்னாக்க, தினமும் ஸ்பைருலினா சாப்பிடுங்க 1-2, அப்போ வந்து நீங்கள் வந்து மேலே ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் ஐ காட் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பைருலினா. ஏன்னா வந்து அங்கே நாங்கள் தினம் 2-3 சாப்பிட்டோம் போகிறதுக்கு முதல்ல இருந்தேன். ஏன்னா அங்கே ஆக்சிஜன் லெவல் இஸ் வெரி வெரி லோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனா கீழே விழுந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அதை எடுக்கணும்னா எடுக்கணும் நினைப்போம். ஆனால் உடம்பை வளைச்சி அதை எடுக்கிறதுக்கு வி ஃபீல் வெரி லேசி. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்சிஜன் இஸ் வெரி லெஸ். ஸோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் இருந்தே எல்லோரும் எடுத்துக்கோங்க, உங்கள் உடம்பை தயார்படுத்திக்கோங்கன்னு அவங்க சொன்னப்போ ஓகே இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு. ஐ பீன் டேக்கிங் ஸ்பைருலினா, ரெகுலராக சாப்பிட்றேன். அதனால் வந்து இப்போ ஒரு மேல் மூச்சு வாங்கிறதோ நடக்கிறப்ப செய்கிறது அந்த இதெல்லாமே ஒன்றுமே கிடையாது. அங்கே கைலாஷ் மானசரோவர்லையும் பரிக்கிரமாவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. அங்கே மானசரோவரில் இருந்து எல்லா விதமான தரிசனங்களையும் ரொம்ப அழகாக மீட் பண்ண முடிஞ்சது. எங்கள் கூட வந்தவங்கள யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கைலாஷத்துக்கு போகணும், கைலாஷ் மானசரோவர் போகிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முதல்ல இருந்தே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அங்கே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமாக அங்கே தேவை அப்படின்னு. அங்கேயே அப்படின்னா அங்கே அவ்வளோ இது இருக்கிறப்ப இங்கே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த மசாஜ் ஆயில், அது வந்து நான் டிவி ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 எபிசோட்ஸ் 4 எபிசோட்ஸ் கொடுக்குறது வழக்கம். அந்த மாதிரி நிற்கிறப்ப அட் எண்ட் ஆஃப் டே ரொம்ப கால் வலிக்கும். கால் வலிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கி நைட் ஏதோ ஒரு டேப்லெட் போட்டு தான் படுப்பேன். மறுநாள் ஷூட்டிங் அப்போ தான் பண்ண முடியும். ஏன்னா 26 எபிசோட்ஸ் அட்ட ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ எவ்ரிடே 3 எபிசோட்ஸ் 4 எபிசோட்ஸ் அப்படி பண்ணுறப்போ எவ்ரிடே ஹேவ் டு ஸ்டாண்ட். அதுக்கு ப்ரிப்பரேஷன் வீட்டில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கட்டிங், சாப்பிங், ஹாஃப் ப்ரிப்பரேஷன், ஃபைனல் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்துன்னு போனால் தான் ஹாஃப் அ டே ஷெட்யூலில் 3 எபிசோட்ஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப கால் வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலிங்கிறது என்னன்னு தெரியல. அப்படியே வந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். அண்ட் ஐ ஹேட் சம் தட் வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது. ஸோ அவர் சொன்னார், மொரிஞ்சி குடிங்க மேடம், யூ வில் பி ஆல்ரைட் பிளட் சர்க்குலேஷனுன்னு சொல்லிட்டு. ஸோ மொரிஞ்சி இது வரைக்கும் ஒரு 7-8 பாட்டிலுக்கு மேலேயே இன்னும் நான் குடிச்சாச்சு ரெகுலராக. அது இன்னும் குடிச்சுன்னே இருக்கேன். ஐ ஃபீல் வெரி நைஸ் வென் ஐ எம் டேக்கிங் தட் மொரிஞ்சி. அதனால் ஒன்று தீர்ந்துருச்சுனாக்கா உடனே திரும்ப வாங்கிடுவேன். அது கண்டினியூஸாக ஐ பீன் டேக்கிங். ஐ காட் பெனிஃபிட்னு சொல்லலாம். அந்த உருண்டையாக சுருட்டிகிட்டு இருந்ததெல்லாம் நல்லாவே இப்போ நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு வெரி ஃபியூ தான் இன்னும் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் அது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் யூ கேன் டெல் அபவுட் திஸ். எதுக்காக ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் எனக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபேஷியல் கிளென்சிங் ஃபோம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. யாருக்கு நான் கொடுத்தாலும் கிஃப்டாக நான் எல்லாருக்கும் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறதில்ல. ஸோ நீ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 2-3 வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது லேடிஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குனாக்கா யூ யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறது. ஏன்னா மாத்திரை கொடுத்தா they'll be very ஐயோ என்ன மாத்திரை கொடுக்குறான்னு. பட் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா they'll be happy to receive it. You feel very very fresh. அப்படியே we feel fresh for longer period. இது நான் மட்டும் அனுபவித்து சொல்லலை, நான் கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுவும் இவ்வளோன்னு யூஸ் பண்ணால் போகும் நிறைய நாளுக்கு வருது. அது ஒரு ஆடட் இது. அடுத்ததான் வந்து நம்மளுடைய டூத் பேஸ்ட், ஒன் அண்ட் ஒன்லி கேனோஜி டூத் பேஸ்டினுடைய ஒண்டர்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்ததை சொல்கிறேன். நம்பர் 1 வந்து என்னுடைய செகண்ட் சன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஐ ஹேட் சம் டென்டல் ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கம்ஸ் எல்லாம் வீக்காக இருந்தது. சரி அப்புறம் சொன்னதுக்கப்புறம் ரெகுலர்லி ஐ ஸ்டார்டட் மசாஜிங்.
ஒரு 7-8 வருஷமாக ஆச்சு டென்டிஸ்ட் கிட்ட போய். இப்போ ஒரே ஒரு ஃபில்லிங் அப்போ போட்டது வந்துருச்சுன்னு இப்போ ரீசெண்டாக போனேன். ஹி செட், மல்லிகா, அப்போ உன்னுடைய கம்ஸ் எல்லாம் எவ்வளவோ வீக்காக இருந்தது, பிளட் ஊஸ் அப்படின்னு, இப்போ யுவர் கம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், வேறு எந்த பல்லுலையும் பிரச்சனையும் இல்லையாம்மா அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு கேனோசி டூத் பேஸ்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டூத் பேஸ்ட்டை நான் எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத விஷயம். ஐ ஹேட் அ வெரி ஓல்டு டிரைவர். அவர் வந்து ஒரு தடவை நடந்து போகிறப்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. யாரோ வந்து இடிச்சிட்டான், கீழே வந்துட்டார். கரெக்டாக முட்டிக்காலில் முழங்காலில் அடி. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் லீவ் போட்டார். அப்புறமா நொண்டி வந்தார். அப்புறம் சொன்னார், மேடம் டாக்டர் வந்து இந்த முட்டி வந்து பெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ரெஸ்ட்டில் இருக்க சொன்னார், இல்லைன்னா சீக்கிரம் ஹீல் ஆகாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த டூத் பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்தேன், ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தேன். தினம் இதை பூசிக்கப்பா, நீ டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது, சரியாயிடும். யூ ஓன்ட் பிலீவ், 2 நாளில் அந்த ஓப்பன் wound பூரா க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த மேலே அந்த இது கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே மூடிட்டு, அண்ட் ஹி பிகேம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் வித்தின் ஷார்ட் பீரியட். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நகைச்சுற்று. எங்கள் வீட்டிலே இருக்கிற அனதர் பர்சன் ஹேட் நகைச்சுத்தி. ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ அவருக்கு அப்படியே நகைச்சுத்தி இவ்வளோ பெருசாகிட்டு இன்ஃபெக்டட் ஆகிட்டு ஹி ஹேட் டு ஆப்ரேட் இட் டு த டாக்டர், அந்த மாதிரிலாம் எடுத்து. அப்போ எனக்கு தோணலை. செகண்ட் டைம் இன்னொரு விரலில் அவருக்கு அதே மாதிரி வந்ததும் நம்ம இந்த டூத் பேஸ்ட்டு தான் கொடுத்து, இதை பூசிக்கோங்கண்ணா பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, யூ ஓன்ட் பிலீவ், வித்தின் 1 டே இவ்வளோ பெருசு வீங்கி இருந்தது அப்படியே எல்லாம் ஊஸ் அவுட் ஆகிட்டு அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை அவருக்கு அந்த நகைச்சுட்டை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு வீட்டில் ஒரு ஆபத் பாந்தவன் மாதிரி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நினச்சா கீழே விழுறாங்க, இந்த இடத்துல கட்டி மாதிரி உடனே இதாகிடுது. யூ கேன் டெல் தம் டு அப்ளை, இந்த இடத்துல பெருசாக வீங்கிடுச்சு, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதை அப்ளை பண்ண உடனே குறைஞ்சிடும்னு. தே வில் இமிடியட்லி கம் பேக் டு யூ. ரொம்ப தேங்க்ஸு, அந்த மெடிசனை இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டூத் பேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்ல, இட்ஸ் அ மல்டிபர்பஸ் ஜெல்லுன்னு சொல்கிறாங்க, யூ யூஸ் இட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி அதை உணர்றப்போ டெஃபினெட்லி அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மற்றவங்க, இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்கலாம், நிறைய பேருக்கு நல்லா நடந்திருக்கலாம். யூ ஷேர் இட் வித் அதர்ஸ். நம்மளுக்குள்ளேயே வச்சுக்காமல், நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தேன், அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் நடந்தது, நீங்களும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கனாலே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்லணும்னு பிரியப்படுறேன். நான் இந்த இதில் டிஎக்ஷனில் சேர்ந்து ஜஸ்ட் 1 மந்த் தான் இருந்தது. ஐ வாஸ் டேக்கிங் இது இங்கே பெங்களூருக்கு வர வேண்டியிருந்தது. என்னுடைய கசின் கிருஷ்ணகிரி, அவர் வந்து ஹி ட்ரோ மீ பேக் ஃப்ரம் பெங்களூர். அங்கே ரிட்டன் வர்றப்போ அவர் சடன்லி ஓசூர் வரப்போ ஹி பிகேம் ஸோ பிரெத்லெஸ். ஒரு நிமிஷம் இருங்கக்கா கார்லன்னு இறங்கி போய் ஒரு பஃப் கொண்டு வர மறந்துட்டேன். ஐ ஹேட் டு பிரிங் த இதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் வந்து பஃப் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அவரால் பேச முடியல. ஹி வாஸ் சஃபரிங். அண்ட் தென் நிறுத்திட்டு ஆஃப்டர் 5-10 மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு, நவ் ஐம் ஆல் ரைட், வி கேன் ஸ்டார்ட் அப்படின்னாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இல்லைக்கா எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம், அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இட் இஸ் கண்டினியூயிங். எவ்ரி டைம் வென் ஐ பிகம் பிரெத்லெஸ் ஐ ஹாவ் டு டேக் அ பஃப். ஐ டென்ட் பிரிங் டுடே, ஐ ஃபர்காட், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு சொல்லிட்டு அதனால தான் போய் வாங்கிட்டு வந்து ஐ ஹேட் யூஸ்டுன்னு சொன்னேன். நான் பேச்சு வாக்கில் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கப்பா, இது ஆக்சிஜனுக்கு தான் மெயின் சொல்கிறாங்க, எப்போ ஆக்சிஜன் குறையுதோ அப்போ தானே உனக்கு வந்து லங்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஒய் டோன்ட் யூ ட்ரை இட். ட்ரை இட்னு கூட சொல்லலை, இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். யூ ஓன்ட் பிலீவ், அடுத்த ஒரு வாரத்தில் மெட்ராஸ்க்கு வந்துட்டு அங்கே டிஎக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், எப்படி வாங்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், சரி என்னோடய நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் வாங்கி நீ யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு. வெரி நெக்ஸ்ட் டேங்க, யூ ஓன்ட் பிலீவ், 24 hours கழித்து ஹி கால்ஸ் மீ பேக். அக்கா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், தினமும் 6 கர்ச்சீஃப் 7 கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இன்றைக்கி பூரா ஒரு கர்ச்சீஃப் கூட அப்படியே சுத்தமாக இருக்கிறது. எனக்கு வந்து ஒரே நாளில் ஹி கால்ட் மீ அண்ட் செட் தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹி இஸ் கண்டினியூயிங். ஹிஸ் நேம் இஸ் பிரமோத், என்னுடைய மாமாவுடைய பையன். அவர் வந்து கிருஷ்ணகிரியில் ஹி இஸ் டூயிங் இன் ஹிஸ் ஓன் வே. ஹீ பெனிஃபிட்டட் லைக் தட். ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு அந்த அளவுக்கு இம்மீடியட் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம். ஆனால் நான் இந்த பெரிய லெவலில் இன்னும் யாருக்கும் டெவலப் பண்ணல, ஏதோ 1 to 1 எப்போ 1-2 இந்த மாதிரி சொல்கிறப்ப வென் தே பெனிஃபிட் இது. பட் அது பிஸ்னஸ் ஆங்கிளில் சார் சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ எம் பிஸி இன் மை ஓன் வே அண்ட் அதர் திங்ஸ். பட் இப்போ சிராஜுதீனை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆசை வந்துருச்சு. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாதுங்க, சொல்கிறேன். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா கடவுள் அருளால் 4-5 வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கார் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது எங்களுக்கு. இந்த புஸ்தகம் ஃபீல்ட்லேயும் ஐ பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். இது இருக்குங்கிறதுக்காக எதுக்காகவும் வந்து சும்மா உட்காந்துருக்கிற டைப் இல்லை. ஐ எம் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்.
எங்கே ஒரு நாலேஜ் கிடைக்குதுனாலும் ஐ வில் கோ ஃபார் இட் அண்ட் ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஐ see into their ஃபேமிலி மெம்பர்ஸ். ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். எஸ்பெஷலி விமன் ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்தாக்கா வென் தே ஆர் ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வரப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஹவுஸ் அந்த ப்ரொஃபஷனுங்கிறப்போ கொஞ்சம் நிறைய பேலன்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் பண்ணிட்டு வாட் எவர் பாசிபிள் வே முடிகிறத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. இப்போ எங்கள் பசங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு 2 பேர குழந்தைங்க இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல் செட்டில்ட் அட் பெங்களூர். ஸோ இப்போ என்னுடைய பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி இதில் மட்டும்தான் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் சொன்னாங்க. நிறைய பேர் என்னை வெளியில் போகிறப்ப கேட்பாங்க, மேடம் வந்து ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் வர்றப்போ ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேர குழந்தைங்க இருக்குது அப்படின்னு. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் தலையை டை அடித்தது கிடையாது. 53 வயசு முடிஞ்சு விட்டது. ஓகே, 53 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் தட். உடம்பு மட்டும் கொஞ்சம் ஓவர் வெயிட். ஏன்னா இது குக்கரி ஃபீல்டில் ப்ரொஃபஷனுங்கிறப்போ ஒவ்வொரு வருஷம் ஒரு புக் எழுதுகிறப்போ, புட்டிங்ஸ் புக் எழுதுகிறப்போ 4 கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸ்வீட் புக் எழுதுகிறப்போ இன்னொரு 4 கிலோ போட்டேன். அது திரும்ப குறைய மாட்டேங்குது. டயட் புக் எழுதுகிறப்ப தான் அது குறையும். ஸோ ஐ எம் ஆன் டு தட். நெக்ஸ்ட் டயட் புக் போடுறப்ப மேபி ஐ வில் ரெடியூஸ், ஐ டோன்ட் நோ, லெட் மீ சி. ஆனால் அதிகமான வெயிட் திரும்ப போடலை. பார்க்குறதுக்கு இன்னும் ஓவர் வெயிட்டாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு நம்ம ப்ராடக்ட்ஸு. பட் ஆன் த ஹோல் அப்படி ப்ராடாக இருக்கிறதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்ரிபடி இஸ் டெல்லிங். அதனால் வந்து தட் இஸ் ஐ எம் வெரி ஹெல்த்தி. ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் வெரி ஹெல்த்தி. இன்றைக்கி வரைக்கும் முழங்கால் வலி கிடையாது, வேறு எந்த வலியும் கிடையாது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனிங்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நோ ஹார்ட் ப்ராப்ளம், நோ டயபெட்டிஸ், நோ இது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் இட். வெளியில் போகிறப்ப லேடிஸ்க்கெல்லாம் இதுதான் நான் சொல்லுவேன். நான் 38 வயசில் இது என்னது இப்படி நடக்கிறேன் அப்படின்ட்டு ஆடி ஆடி நடப்பாங்க. பார்த்திங்கன்னா முழங்காலில் வலி. அப்படியே தே வில் போஸ்ட்போன். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் சார் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி ஐ எம் ரெடி டு டூ இட். அதாவது டீயும் நான் ரெகுலராக சாப்பிட்றேன், காஃபி எடுத்துக்கிறேன். ஐ பீன் ட்ரையிங் டு யூஸ் த மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ். ஐ எம் ஆல்வேஸ் லைக் டு ஹெல்ப் அதர். சார் பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் டெவலப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் டு லாட்ஸ் ஆஃப் பீப்புள். நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தென் உங்கள் பிஸ்னஸ் தானாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாருல, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் ஆங்கிள் மோட்டிவில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஐ எம் நாட் மேட் ஃபார் இட்டுன்னு அப்படின்னு நான் முதலே தீர்மானித்து வச்சுட்டு இருக்கேன் எனக்குள்ள. ஆனால் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. என்ன பார்க்குறேன்னா யங்ஸ்டர்ஸுங்க, என்னுடைய மருமகள்லேருந்து 11 தான் ஹீமோக்ளோபின். என்னோடய ஹீமோக்ளோபின் 14.8. அவங்க பார்த்திங்கன்னா டெலிவரி அப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஐ மீட்டிங் லாட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வித் ஹீமோக்ளோபின் லெவல் வெரி வெரி லெஸ். கல்யாணம் பண்ணுறப்பே இவங்கெல்லாம் அவ்வளோ கம்மியாக இருந்தால் ஒரு குழந்தைய பெற்று எப்படி அவங்க ஹெல்த்தியான சில்ட்ரனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அந்த ஹெல்த்தியான சில்ட்ரன் இருந்தால் தானே அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் தானே அவங்க அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளே புகுத்தணும். சாஃப்ட்வேர் சைடெல்லாம் பார்க்குறேன், அவங்க வந்து கட்டாயமாக கம்ப்யூட்டர் முன்னால் ஹவர்ஸ் டுகெதர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கிறதில்ல. அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க வேலையை விட்டுட்டு இதுக்காகவே 1 வருஷம் 2 வருஷம் 2-3 வருஷம் பிரேக் எடுத்துட்டு வீட்டில் இருந்து தே டேக் கன்சல்ட் த டாக்டர், தே டேக் நியூட்ரிட்டிவ் ஃபுட், ரிலாக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய தாக்கங்கள் இருக்குது. அதனால் இருக்கிற இதெல்லாம் இருக்குது. கெமிக்கல்ஸு, அந்த ஃபெர்டிலைசர்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்க ஸ்கூல்லெல்லாம் போய் பேசுவேன், கூப்பிடுவாங்க. ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காத, கோகோ கோலா, ஃபேண்டா அந்த மாதிரியெல்லாம் குடிக்காத அப்படின்னு சொன்னால் அதேன்ச்சு கேட்குது. எதனால்? இந்த மாதிரி அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறையா அதிகமாக இருக்குமா, அவங்களுக்கு வந்து பாடியில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, சரி ஆண்டி நான் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிடுறேன், அதெல்லாம் போயிட்டோம், அப்புறம் குடிக்கிறேன், அப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. இவ்வளோண்டு ஜஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் சைல்டு இட் இஸ் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அவங்க அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போ நீ 2 மினிட் நூடுல்ஸ் சாப்பிடாத, அதை வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டை யூஸ் பண்ணி பொறிச்சு வச்சுருக்காங்க, இட்ஸ் நாட் லைக் ரெகுலர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் அவங்க வந்து ஹெல்த்தின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டார்ச்சு. பட் அது பொறிச்சது அப்படிங்கிறப்போ டாக்டர் வந்து நெய்யே கூடாது அப்படின்னு சொன்னார். அது பார்த்திங்கன்னா மார்ஜரின் ஆர் வனஸ்பதி, அதனுடைய இம்பேக்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. குக்கீஸ், பிஸ்கெட்ஸு, அதாவது மார்க்கெட்டில் எத்தனை விதமான பிஸ்கெட் இருக்குது,
எத்தனை விதமான கேக் இருக்குது, ஐஸ்கிரீமு, இதெல்லாமே அவங்க டிஃபன் பாக்ஸில் இதுக்கு வருது. அதாவது ஸ்நாக்குக்கு 11 o'clock ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸு, குர்குரே, ப்ளஸ் வந்து கேக்கு, குக்கீஸு. ஸ்கூலுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு சொல்கிறது அதுதான் மேனேஜ்மெண்ட் கிட்ட, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, யூ மேக் இட் கம்பல்சரி. அந்த 11 o'clock அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்நாக் பீரியடில் இது எதுவுமே வரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ரூல் போடுங்க. டெல் தம் டு பிரிங் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ், இல்லைன்னா ஒரு சாலட். ட்ரை டு என்கரேஜ் தம் லைக் தட். அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு சொல்லுவாங்க, மேடம் இந்த வருஷம் பூரா நாங்கள் கம்பல்சரியாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி மேட் இட் இன்டு ஆர்டர். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வி சி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் தர் ஒர்க்கிங். இதில் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த லெத்தார்ஜிக்காக அவங்க உட்காந்துருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜரின், வனஸ்பதி, அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட்டம் வந்து பிரிக்க முடியாது. இட் பிகம்ஸ் இன்செப்பரபிள் இல்லையா? அப்போ வந்து அதை எடுத்துக்கிறப்போ அகைன் அது கொழுப்பாகத்தான் நம்ம உடலை சுற்றிட்டே இருக்கும். எங்கே வீக் பாயிண்ட்டோ அங்கே போய் உட்காந்துக்குது. அதை திரும்ப ரீகன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்கிறப்ப அக்செப்ட் பண்ணுறாங்க. சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம தீர்க்கமாக உள்ளே போய் அது எந்த விதத்தில் இது அஃபெக்ட் பண்ணுது, அது எந்த விதத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரெண்டையும் சொன்னீங்கன்னா அந்த லோ லெவல் ரேஞ்சில் இருக்கிறவங்கள டெஃபினட்டாக ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. பத்தலையே சவுண்டு, மற்றவங்ககிட்ட இருந்து வரவே இல்லையே. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்து வர்ற இதில் வந்து நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூட தன் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்மளே லவ் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நம்ம அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி இருந்தாக்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஃபர்ஸ்ட் யூ லவ் யுவர் செல்ஃப், தென் ஸ்டார்ட் லவ்விங் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி, தென் யூ ஸ்டார்ட் லவ்விங் எவ்ரிபடி அரவுண்ட் யூ. யார்கிட்ட அவர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கோ அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்கிறாங்க. நான் வந்து அந்த நெகட்டிவ் குவாலிட்டியை பாசிட்டிவாக மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். அவங்கள வந்து பாசிட்டிவாக எப்படி மாற்ற முடியுங்கிறது நம்மளோட இதுவாக, அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் பி பெட்டர். ஒரு ஸ்டேஜில் அவங்களே நம்மளை தேடி வருவாங்க இல்லையா? எனிஹவ், ஏன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் ஆர் வெரி ஹை தேன் பாசிட்டிவ் எனர்ஜிஸ். நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் வெரி வெரி ஹையாக இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த டிஎக்ஸின் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூன் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணி, ஏன்னா எவ்ரி திங் இஸ் அ நெகட்டிவ் தானே. நம்மளுக்கு உடம்புல வலி வரப்போ இட்ஸ் டியூ டு சம் நெகட்டிவிட்டி தானே. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட, நல்ல வைப்ரண்ட்டாக, நல்ல லைவ்லியாக, நெக்ஸ்ட் டைம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் பி சிராஜுதீன் மாதிரி லைவ்லியாக, வைப்ரண்ட்டாக, அப்படியே ஜாலியாக ஒரு பார்க்குறப்பே ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஐ திங்க் தட் வில் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம். அண்ட் தேங்க்யூ.